சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். சரி, இப்போ நம்ம ஜாதகம் சொல்கிறதுல பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் பலன்கள் சொல்லணும், எவ்வளவு மின்னல் வேகத்தில் பலன்கள் சொல்லணுங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். கவனம் சேதறினீங்கன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. கவனமாக கேட்டிங்கன்னா தான் சரியாக இருக்கும். நான் ஒரு பேங்க்கு போனேன், பணம் கட்டுறதுக்கு போனேன். அந்த அம்மா எனக்கு மகர லக்கணம் இப்போ நேரம் எப்படி இருக்குன்னு சொல்லிச்சு. 35 பவுன் நகை அடமானம் வச்சுருக்கிறீங்களான்னு கேட்டேன். அப்போ அந்த அம்மா ஏந்திரிச்சு நின்றுட்டு எனக்கு சல்யூட் அடிக்குது. கேட்டது கும்ப லக்கணம், எனக்கு மகர லக்கணம். மகர லக்கணத்துக்கு எனக்கு நேரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்டுச்சு. கேட்ட உடனே நான் 35 பவுன் நகை அடமானம் வச்சுருக்கீங்களான்னு கேட்டேன். 33 பவுன் நகை தான் இருந்தது, அத்தனையும் அடமானம் வச்சுட்டேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிவிட்டு எழுந்திரிச்சு நின்று அவன் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அப்புறம் மேனேஜரை கூப்பிட்டு அந்த அம்மா கேசிக்கிட்டே, என்னம்மா அங்கே பேசிகிட்டு இருக்கிறீங்க, வேலையை பார்க்காத அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் என்கிட்ட அந்த அம்மானுடைய கவனம் வந்துருச்சு. காரணம் அது எப்படி எடுத்தங்கிறது உங்களுக்கு சொல்லணுமில்ல. இப்போ மகர லக்கணத்துக்கு 3 அதிபதி யார்? குரு. குரு தங்கத்துக்கு காரகன். நிற்கக்கூடிய இடம் 6ஆம் இடமா? இப்போ குரு கோச்சாரத்தில் அங்கே தான் நிற்கிறாரு. தாங்க மிதுனத்தில் தாங்க. அப்புறம் மகரத்துக்கு எத்தனை இடம்? அது 7ஆம் இடமா? அப்புறம் அப்படியே இருங்க. 6ஆம் இடத்துல நிற்கிது. அவர் என்ன சாரம்? புனர்பூச நட்சத்திரத்தில் இப்போ நிற்கிறாரு. ஆகையினால 3னா ஆபரணங்கள், குருனா தங்கம், தங்க ஆபரணம், 6ஆம் இடம்னா அடமானம் வச்சுட்டிங்களான்னு கேட்டேன். அந்த வீட்டுக்கு குருவுக்கு எத்தனையே? 16ஆ? புதனுக்கு எத்தனையே? 17ஆ? 16, 17, 33 பவுனா? நான் 35 பவுன் வச்சேன்னு சொன்னால் அந்த அம்மா 33 பவுன் வச்சதுன்னு சொன்னிச்சு. நாம் ஏடா கூட்டி கரெக்டாக சொல்லாமல் விட்டுமேனா அப்புறமேல ஃபீல் பண்ணுறதா போச்சு. இப்போ 3 நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு தான் இருந்தது ஃபோன் பேசும்போது. துலா லக்கணம் 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இப்போ திசை நடத்துகிறாரு. சாரம் கொடுத்தவன் குரு 6ல் நிற்கிறார். இப்போ நான் சொன்ன அந்த குழந்தை ஜாதகம் வாய்க்குள்ளார எதை எடுத்து போட்டுக்குச்சுன்னா அதன் மூலிமா ஒரு சிரமங்கள் இருக்குது. அதனால் அந்த குழந்தை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் இங்கேருந்து ஈரோடு போயிருக்காங்க. அவங்களும் இதை கேட்பாங்க, ஏன்னா நான் பேசுறதெல்லாம் கேட்டு தான் என்கிட்ட ஜாதகம் பார்க்கவே வந்தாங்க. அப்புறமேல இது அவங்க அப்பா வேலைக்கு போயிட்டு ஃபேண்டை கழட்டி கொக்கியில் மாட்டும் போது சில்லற காசு பாக்கெட்லேருந்து கீழே விழுந்துருக்குது. உழுவும் எல்லாம் பொறுக்கிட்டார். ஏதோ ஒரு காசு அவர் கவனக்குறைவில் விட்டுட்டார். அந்த காசை எடுத்து அந்த குழந்தை வாயில் போட்டுக்குச்சு. அப்புறமேல அவங்க அப்பா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு எல்லாம் தொடச்சிக்கிட்டு குழந்தைய தூக்கி முத்தம் வைக்கலான்னு வரும்போது பார்த்தா வாய்க்குள்ளார என்ன போட்டு குறைக்கிட்டு இருக்குது. திருப்பி பார்த்தா ஒரு காசு வாய்க்குள்ளார இருக்குது. அப்புறம் நோண்டி அதை வெளியில் எடுத்தாங்க. அப்போ அவர் கேட்டார், வாய்க்குள்ளார போடுற பொருள்னால அந்த குழந்தைக்கு உயிருக்கு ஆபத்தான்னு கிடையாது. ஆபத்து இல்லைன்னு சொன்னேன். இதெல்லாம் இப்போ 5 ஸ்டெப்பு சொல்கிறேன், அழகாக மைண்டில் ஏற்றிக்கங்க. இப்படிலாம் உங்களுக்கு கிளிப்பில்ல மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்போ அந்த 6ஆம் இடத்துல மீனத்தில் இருக்கிற குரு எந்த இடத்த பார்க்குது? 9ஆம் இட பார்வையா? 2ஆம் இடத்தை பார்க்குதா? அப்போ குரு பார்க்கக்கூடிய இடம் சரியா போச்சுங்களா? பார்வையில் அது பிரச்சனை பண்ணாதுங்கிறது நமக்கு வந்துருச்சு. இப்போ 2ஆம் இடத்துல கூடிய செவ்வாய் நின்ற நட்சத்திராதிபதி 6 ஓடி 2ஆம் இடம் வாயில பேஸ்ட் போட்டு ஒட்டிக்கிச்சு. அப்போ 6ஆம் இடம் ரோகம். அப்புறம் ரோகம்னா ரோகமே புக்கில் இருக்கிறத சொல்லக்கூடாது, பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இப்போ பிரச்சனை வாய்க்குள்ளார வந்துருச்சா? எடுத்து போட்டுட்டாங்களா? பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சா? இதை சொன்னோமா? 2 நாளையில் நடந்ததா? நம்மளுடைய வாக்கு எவ்வளோ ஸ்பீடாக போய் வேலை பார்த்துருக்குது, ஈரான் ஏவுகணை மாதிரி. சரிங்களா? அதுக்கு அடுத்தது விருச்சக லக்னம் 12ஆம் இடத்துல செவ்வாயும் கேதும். ராகு 6ல் நிற்கிறார். அவர் கேது சாரம். கேது இவர் 12ஆம் இடத்துல நிற்கிறாரு. யாரு? செவ்வாயை கட்டிப்பிடிச்சிட்டு நிற்கிறார். இப்போ செவ்வாயும் 1க்கு ஆதிபத்தியமா 6க்கு ஆதிபத்தியமா? அவரு அங்கே கேதுவோட நிற்கிறாரு. ராகு 6ஆம் இடத்துல நின்று கேது சாரம் வாங்கி கேது 12ஆம் இடத்துல அந்த இவரோட நிற்குது. லக்னாதிபதி எங்கே நிற்கிறாரு? 12ஆம் இடமா? 12ஆம் இடம் நம்ம பாதமா? பாதத்து மேலே இங்கே ஒரு பாம்பு, செம்பாம்பு, அங்கே ஒரு கரும்பாம்பு, 2 பாம்பு உங்கள் மேலே ஏறி போச்சான்னு கேட்டேன். 3 பாம்பு ஏறி போச்சுங்க என் மேலே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிச்சு. இப்போ பாம்பு ஏறி போனதுக்கு காரணம் கண்டுபிடிச்சிட்டோமா? லக்னாதிபதி 6ல் 12ல் போய் நிற்கிறாரா? 12ஆம் இடம்னா பாதத்தில் தானே போய் நிற்கிறாரு. அங்கே ஒரு பாம்பு ஏற்கனவே இருக்குது. சாரம் கொடுத்தவர் ராகு 6ல் நின்று சாரம் கொடுத்தவர் 12ஆம் இடத்துல நிற்கிறார். அப்போ கால் பாதத்து மேலே பாம்பு ஏறி போயிருக்குதானா? 2 பாம்பு சொன்னால் 3 பாம்புன்னாரு. இப்போ 3 பாம்புன்னு எப்படி எடுத்துக்கிட்டான்? செவ்வாய்க்கு ஒரு பாம்பு, ராகுக்கு 1, கேதுக்கு 1. இப்போ அந்த ராகு மிதுனத்தில் இருந்தால் என்ன பண்ணும்? பாம்பு கடிச்சிடும். 8ஆம் இடம் லக்கணத்துக்கு சம்மந்தப்பட்டு ராகு கேதுகள் சம்மந்தப்பட்டால் பாம்பு கடிச்சிடும். நாய் பாம்பு கடிச்சது, குதிரைய பாம்பு கடிச்சது, மாட்டை பாம்பு கடிச்சதெல்லாம் எவ்வளோ எடுத்து சொல்லியாச்சு.
நீ அதெல்லாம் வந்து ஓல்டு அவுட் ஆஃப் ஃபேஷனால இனிமேல் இங்கே கொண்டு வரக்கூடாது. இப்போ நவீனத்தில் கண்டுபிடிச்ச இதை மட்டும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ காலையில் தொழிலை பற்றி ஒரு ஐயா சொல்லியிருந்தார் எப்படி எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ஒருத்தருக்கு வந்து விருச்சக லக்கணம், 10க்கு அதிபதி யார்? சூரியனா. அவர் மேசத்தில் போய் நிற்கிறார், சுக்கிரசாரத்தில் போய் நிற்கிறார். இப்போ நான் என்ன சொன்னேன், நீங்கள் வந்து முடி வெட்டுற வேலை பார்க்குறீங்களான்னு கேட்டேன். அதை தாங்க பார்த்துட்ருக்குறேன் அப்படின்னாரு. இப்போ 2, 6, 10 ஒரு திரிகோணமா? இப்போ காலையில் ஒருத்தர் சொன்னார்ல 6ஆம் இடத்தையும் பார்க்கணும் 10ஆம் இடத்தையும் பார்க்கணும்னு சொன்னாங்கல்ல. இது 10ஆம் இடம் வந்து காலபுருஷனுக்கு 1ஆம் இடத்துல போய் நிற்குது. சுக்கிரசாரம், சுக்கிரன் தான் முடிக்கு அதிபதி. அப்போ முடி வெட்டுற வேலை பார்க்குறாங்களான்னா முடி வெட்டுற வேலை பார்க்குறாங்க. தலை தான் மேசம், தலையில் முடி வெட்டுற வேலை அவர் பார்க்குறாருன்னு சொல்லும்போது இப்போ அவங்க வந்து எப்படி இப்படிலாம் நீங்கள் உங்களால் சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏதோ பிரபஞ்சம் சொல்லுது, நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த இடத்துல அப்படி தான் நம்ம சொல்லி ஆகணும். அப்புறம் ஒரு யூனிவர்சிட்டியில் படித்த உடனே அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிற அதிபர் வந்துக்கிட்ட ஒரு கேள்விகள் கேட்டேன். ஐயா, உங்கள் புக்கில் எல்லாம் படித்தேன், இது உத்தரகால அமிர்தம் இதை சொல்லுது, ஜாதக அலங்காரம் அதை சொல்லுது, சாராவளி இதை சொல்லுது, ஜெயமணி மகரிஷிகள் இதை சொல்கிறாரு, அவங்க இன்னொருத்தர் வந்து வீமகவி இது சொல்லுது, இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். எனக்கு எதுவும் தெரியாதப்பா, அவங்க சொன்னது தான் நானும் ஃபில்டர் பண்ணி சொல்லி கொடுத்துருக்குறேன் அப்படின்னார். அப்போ அது எல்லாம் வந்து நம்ம அடிப்படைக்கு தேவை, அது மட்டும் நமக்கு கிடையாது. நம்ம சுயமாக சிந்தித்து ஆராய்ச்சி பண்ணி சொல்லி அதை மைண்டில் ஏற்றி ரிப்ளை பண்ணோம்னா அதுதான் வந்து பலன். அந்த பலன் வந்து ஸ்டாண்டர்டு. இது நம்மளுடைய சொந்த சொத்து. இந்த சொத்தை யாரும் பங்கிட முடியாது. நம்ம வேணால் பங்கு போட்டு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். அந்த சொத்துலாம் வந்து சரிப்பட்டு வராது. ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாதுன்னு அன்றே சொல்லியிருக்காங்க பெரியவங்க. அது இன்னைக்கு நடைமுறையில் இருக்குது. இப்போ பஸ்ஸில் போட்டிருக்கிறாங்க, அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமே ஆறுகள் போய்த்துவிடுன்னு போட்டிருக்காங்க. எத்தனை பேர் அதை படிக்கிறாங்க? அவர் நம்ம ஐயா, அவர் சௌரியராஜன் ஐயா தான் அதை படிப்பார். அவருக்கு அர்த்தம் தெரியும், 2 பேத்துக்கும் அவர் சொல்லுவார். மற்றவங்களாம் இந்த காலத்தில் அதையே படிக்கிறாங்க. செல்லை பார்த்துக்கிட்டு பொண்ணுங்களோட பசங்களோட பேசிக்கிட்டு ஏதாவது கவனம் சிதறல தான் போகிறாங்க. அப்போ அந்த பாடல் எதுக்கு எழுதியிருக்காங்கன்னா நம்ம படிக்கிறதுக்கு தான். படித்து அடக்கம்னா அடக்க ஒடுக்கமாக இருந்தால் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராமல் இருக்கும், சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர் இருக்கும், இல்லை கெட்ட பேர் வந்துருங்கிறதுக்கு மாதிரி அந்த பாடலில் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி வெளியில் வந்து ஓம் நமச்சிவாயம் வாழ்க வாழ்க, ஓம் சச்சிதானந்தம் வாழ்க வாழ்க, ஓம் சர்க்குருநாதர் வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லி போர்டில் வந்து போட்டிருக்கோம். போட்டோன்னா ஒரு டைம் படிங்க. ஒரு டைம் படிக்கல என்ன ஆகிட போகுது? படித்தோம்னா ஒரு இறைவனை நம்மளை நினைக்கிறான்னு சொல்லி அவர் நம்ம மேலே ஒரு கருணை காட்டுவாரா? இது மாதிரி வெளியில் ஏதாவது எழுதியிருந்தாங்கன்னா ஒரு நிமிஷம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அதனுடைய வைப்ரேஷன் நம்மளுடைய இம்சைகளை 1% 6% குறைக்கும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த வார்த்தைகளை இப்போ நான் இங்கே சொல்கிறேன். இப்போ இங்கே ஒரு ஜாதகம் போட்டிருக்கிறேன். நீங்கள் போர்டை பார்த்துக்கோங்க, நான் போர்டை பார்க்க வேண்டியதில்லை. என்னுடைய போர்டு மைண்டில் இருக்குது. 16/4/1995 டேட் ஆஃப் பர்த் கரெக்டா கண்ணா? பார்த்துக்கோ. 6:45 PM பிறந்த ஒரு கரூர். இது ஒரு பெண்ணினுடைய ஜாதகம். இதனுடைய லக்கணம் வந்து துலா லக்கணம். லக்கணத்தில் வந்து சந்திரனும் இருக்கிறாரு, ராகு இருக்கிறாரு, 2ஆம் இடத்துல குரு இருக்கிறார், 5ஆம் இடத்துல சுக்கிரனும் இவர் சனி பகவான் இருக்கிறாங்க, 7ஆம் இடத்துல 3 கிரகம், ஒன்று சூரியன், இன்னொன்று புதன், இன்னொன்று கேது, 10ஆம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் இருக்காரா? இப்போ ராகு திசை 4 வருடம் 5 மாதம் 14 நாள் இருப்பு, அதுவும் கரெக்டா? இப்போ வந்து சனி திசையில் சூரிய புத்தி 2026 9ஆவது மாதம் 2ஆம் தேதி வரல அவருக்கு நடக்குதுங்களா? இப்போ வந்து இப்போ இதை சொல்கிறத நிறைய எந்த நூல்கள்லையும் வராது. இனிமேல் இது இந்த மாதிரி பாடவங்களும் கிடைக்கிறது கஷ்டம். ஆகையினால தான் சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. நான் பெருமைக்காக நான் சொல்லலை, பெருமையெல்லாம் வேண்டியதில்லை எனக்கு, நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ லக்கணம் என்ன சாரம்? ராகு சாரம். இந்த ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா 5 கிரகம் பாம்புனுடைய சாரம். பாம்புக்கு கால்கள் இல்லை. எந்த கிரகம் ராகு சாரம் வாங்குதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் அவுட்டு. இப்போ வந்து துலாத்தில் வந்து சூரியன் இருந்து ராகுசாரம் வாங்கியிருந்தா தந்தை வழியில் புற்றுநோய் வந்து ஒருத்தர் இறந்துருவார், பாம்பு கடிச்சு ஒருத்தர் இறந்துருவார், அல்லது ஹார்ட் அட்டாக் வந்து ஒருத்தர் இறந்துருவார். இந்த பாயிண்ட்டை அழகாக கேளுங்க. ஆனால் தனியாக சூரியன் மட்டும் துலாத்தில் இருந்து சுவாதி நட்சத்திரம் 1ஆம் மாதமாக 2ஆம் மாதமாக கவலையப்படாதீங்க. இருந்தாருன்னா கட்டாயமாக தந்தை வர்க்கத்தில் ஒருவருக்கு துர்மரணம் உண்டுன்னு அடித்து சொல்லுங்கள், கட்டாயமாக அப்படியே வந்து நடக்கும். இதெல்லாம் எப்படி நம்ம சொல்கிறோம்? புக்கை பார்த்து படித்தா சொன்னோம், நம்ம வந்து சொல்லி நடைமுறையில் வந்ததுனால சொன்னோம். இப்போ இந்த ஜாதத்துக்கு 5 கிரகம் பாம்புனுடைய சாரத்திலே நிற்குதா?
பார்த்துக்கங்க, எண்ணி பார்த்துக்கங்க. இப்போ லக்கணம் என்ன சாரம்? சந்திரன். இப்போ 2 பேரும் ராகு சாரம் வாங்கியிருக்கு. லக்கணத்தில் கூடிய ராகு ராகு சாரம் வாங்கியிருக்கு. ராகு எந்த பக்கமாக போகக்கூடியவர்? அப்போ இவருடைய புத்தி எப்படி போகும்? நேர் வழியில் போவாரா, குறுக்கு வழியில் போவாரா? எது எல்லா மனிதர்களும் செல்லுவாங்களோ அந்த பாதையை விட்டுட்டு இவர் வேற பாதையில் தான் செல்லுவார். இவர் திருப்ப முடியுமா? இது புக்கில் போட்டிருக்குதா? போடல. அப்ப லக்கணம் வந்து ராகுனுடைய பவரு, மனசு உடல் சந்திரன் அவரு ராகுனுடைய பவரு. இவர் ஆளான ஆளு, அழுத்தமான ஆளா இல்லையா? தட்டுங்க. ஏன் கையை லேசா விட்றீங்க? கையை எடுத்தீங்கன்னா தட்டுங்க, இல்லைன்னா தட்டாத விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அமைதியாகவே இருக்கலாம். நீங்கள் உற்சாகப்படுத்தினாலும் சரி படுத்தலனாலும் சரி, என்னுடைய கதையை நான் மகாபாரத்தில் இவர் ஓதுன மாதிரி ஓதிடுவேன் நான். ரைட்டுங்களா? இப்போ வந்து லக்கணம் என்ன சாரம்? ராகுசாரம். சந்திரனும் ராகுசாரம். இவர் மனசு எதை நோக்கி போகுது? பின்னோக்கி போகுது. இவர் பாசிட்டிவ்க்கு வரமாட்டார், நெகட்டிவ்க்கு போகக்கூடிய ஆள். அப்போ நெகட்டிவில் போனால் என்னத்தை சந்திக்கணும்? குறுக்கு வரையில் போகிறவன் ஒரு இம்சைகளை தொந்தரவுகளை சந்திக்கணும் அப்படிங்கிறது சொல்லுது. சரியா? அதுக்கு அடுத்தது இவருக்கு லக்கணத்துக்கு உயிர் கொடுத்தவர் யாரு? ராகு. சந்திரனுக்கு உயிர் கொடுத்தவர் ராகு. ராகு வந்து அவரு சுயசாரத்திலே நிற்கிறார். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண வரோம்? மதி விதி கதி மூணும் பார்க்கணும். கதிர்னா கதினா கதி கிடையாது, கதிர். கதிர்னா சூரியன். சூரியன் தான் 1ஆம் வீட்டுக்கு காரகர். அவர் வாங்கின சாரமும் கேது சாரம். அப்போ இந்த ஜாதகருக்கு அந்நிய மொழி அந்நிய பாஷா பேசுறவங்களோட புழங்குறது, பழகிறது, படிக்கிறது, பேசுறது அதில் தான் இவருக்கு வரும். உடனே டக்குன்னு எடுத்தேன். இதுவும் புக்கில் எல்லாம் வராது, தெரிஞ்சுக்கங்க. ஹிந்தி படிச்சதா இந்த பொண்ணு, இங்கிலீஷ் மீடியத்திலே படிச்சதா இந்த பொண்ணு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நீங்களாம் எனக்கு சிரிப்பீங்க. இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிக்கிறாங்கன்னு சொல்லுவீங்க. எங்கள் அண்ணோட்டு பிள்ளைங்கள்லாம் வந்து தமிழ் மீடியத்தில் தான் படித்தது. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? அந்த விதி அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கணும், ஹிந்தி படிக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. என்ன படிச்சிருக்குன்னு சொல்ல முடியுமா? நாங்கள் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்குதுன்னு சொன்னேன். அவர் அப்படியே எந்திரிச்சு நின்று எனக்கு ஒரு சல்யூட் அடித்தார். இது பெருமைக்கெல்லாம் நான் சொல்லலைங்க, சத்தியமாக நான் அந்த பெருமையை எனக்கு வேண்டாங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, அவங்களுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தும் எதுலைங்க நிற்குது? அந்நிய மொழியில் தானே நிற்குது. இப்போ லக்கணம் வந்து ராகு தானே. அப்போ ராகு யாரோட போய் புழங்கும்? பாம்போட தானே போய் புழங்கும். மனசு சந்திரன் யாரோட போய் புழங்கும்? அதுவும் பாம்போட தானே புழங்கும். அப்போ அந்நிய மொழி அந்நிய பாஷை பேசுறவங்களோட தானே புழங்கும். அவங்க வீட்டில் இவங்க குடியிருப்பாங்க, இவங்க வீட்டில் அவங்கள குடி வைப்பாங்க, அந்த வாதிரிட்ட படிப்பாங்க, அல்லது இவங்க வந்து அந்த மாதிரியான பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுப்பாங்க. ஏதாவது ஒரு வகையில் லிங்க் வருமா வராதா? வந்துடுமில்ல? ரைட்டு. இப்போ அந்த பொண்ணு எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து படிச்சிருக்குது. இதை வந்து நம்ம ஜாதகத்தில் பார்த்து எடுத்து சொல்லியிருக்கிறோம். எல்லா ஜாதகத்துக்கும் இப்படி எடுத்து சொல்ல முடியுமா? இப்போ இந்த ஜாதகத்துக்கு எடுத்து சொன்னால் அடுத்த ஜாதகத்துக்கு அப்ளை பண்ணி பார்க்கணும், இதே மாதிரி வருதான்னு சொல்லி. வந்ததுன்னா இது ஒரு பாயிண்டில் முத்துக்கள் 300ன்னு ஒரு புக்கு போட்ட மாதிரி முத்துக்கள் 301ன்னு ஒரு பாயிண்டை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிடலாமா? ரைட்டு. சரி. இப்போ இவருக்கு வந்து 5ஆம் இடம் பார்க்கணும். 5ஆம் இடத்த அதிபதி சனி பகவான். எத்தனைக்குரிய சாரம் வாங்கியிருக்கிறாரு? 6க்குரியவனுடைய சாரம் வாங்கியிருக்கிறார். அப்போ 5ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம் சப்ளை போகுது அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ 5ஆம் இடம் குலதெய்வம் கோயில், 6ஆம் இடம் வந்து பிரச்சனை. குலதெய்வம் கோயில் கொஞ்ச நாள் பூட்டி வச்சிருந்து திருப்பி வந்து பஞ்சாயத்து பேசி அதை கட்டி கும்பாபிஷேகம் போட்டாச்சான்னு கேட்டேன். ஆமாங்க, 3 வருஷமா பூட்டி வச்சிருந்தாங்களாம். இப்போ சனி திசை தான் நடந்துட்டு இருக்குது. சனி தானே 5க்குரியவன், 6க்குரிய சாரம் வாங்கிட்டான்ல. 6ஆம் இடம் பிரச்சனை இல்லை. எங்கே போய் நிற்குது அந்த கோல்? 5லே தானே நிற்குது. இப்போ 5ஆம் இடத்துக்கு பிரச்சனை போகுமா போகாதா? குலதெய்வம் கோயில் பிரச்சனை. இப்போ வந்து 3 வருஷம் பூட்டி வச்சிருந்து இப்போ கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியாச்சு. இப்போ 5ஆம் இடம் இந்த பொண்ணுக்கு கர்ப்பப்பையா இல்லையா? இப்போ கர்ப்பப்பையிலையும் இர்ரெகுலர் பீரியடுன்னு சொல்லலாமா? ஆங்கிலத்தில் இர்ரெகுலர் பீரியடு, தமிழில் மாதவிடாய் கோளாறுகள். எவ்வளோ நாளைக்கு ஆகணும்? 27 நட்சத்திரத்துக்கு 27 நாளைக்கு ஒரு டைம் மாதவிடாய் ஆனால் அந்த பொண்ணு கரெக்டாக இருக்கான்னு அர்த்தம். 2 நாள் 3 நாள் ஆகி போச்சுன்னா உடம்புல கோளாறு இருக்குதுன்னு அர்த்தம். முன்னாடியே போச்சுன்னா ரத்தம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். பின்னாடி போச்சுன்னா ரத்தம் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அதுதான் இயற்கை. இப்போ இந்த பொண்ணுக்கு எப்படி இயற்கை என்ன பண்ணுது? தடைகளை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு சொல்லி வருதுங்களா? இப்போ பூர்வீகம் இவங்களுக்கு ஆகுமா? பூர்வீகம் இருக்கும். ஏன்னா 5ஆம் பாவகாதிபதி, நல்லா கவனிங்க, 5ஆம் பாவகாதிபதி 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருப்பதனால் பூர்வீகம் இருக்கும். சாரம் கொடுத்தவன் 6க்குரியவன்.
ஆகையினால அந்த இடத்துல நம்ம வசிக்க முடியாது. அப்பனுடைய அப்பா சம்பாரிச்ச சொத்துல படிக்க, தூங்க, விளையாட இந்த ஜாதகருக்கு ரைட்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆமாங்க ஆமாங்க ஆமாங்கன்னு 100 ஆமாங்க போட்டுருவாங்க. போடுவாங்களா போட மாட்டாங்களா? காரணம் இருக்குதா இல்லையா? இல்லாம பேச முடியுமா? பேசுனா ஜாதகம் இப்படிதான் பேசணும். இப்ப பூர்வீகம் இருக்குது, அதுல வந்து காலடி வைக்க முடியல. அப்ப 6ஆம் இடம் சம்பந்தம்னா இந்த சனி திசை முடியும் வரை பூர்வீகத்துக்கு இவங்களால போக முடியாது, வயிற்று வலியை தீர்க்க முடியாது. குலதெய்வம் கோயில் கும்பாபிஷேகம் போட்டாலும் இன்னமும் அதில் சின்ன சின்ன வேலைகள் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். இப்போ 5ஆம் இடம் கிளியர் ஆயிடுச்சிங்களா? இப்போ 7ஆம் இடத்துக்கு போகலாமா? இப்போ 7ஆம் இடத்துல 7க்கு அதிபதி என்ன ஆகிட்டாரு? பாய் போட்டு படுத்துக்கிட்டாரு. இப்போ என்னுடைய புத்தகத்தில் நான் எழுதியிருக்கிறேன், எந்த பாவகத்தில் வந்து ராகு கேது இருக்குதோ அந்த பாவக அதிபதி கெட்டு இருப்பார். துலாலக்கண ஜாதகம் என்கிட்ட ஒரு 30 ஜாதகத்துக்கு மேலே இருக்குது. 7ல் கேது இருந்தால் 7 குறையும் நேசமாயிருப்பான். அதே மாதிரி ஜாதகம் என்கிட்ட 30 ஜாதகம் நான் வச்சிருக்கிறேன். அந்த கேது ராகு இவங்கெல்லாம் எங்க நிக்கிறாங்களோ அந்த பாவக அதிபதி கெட்டு இருந்தாதான், கெட்டவனுக்கு தானே கெட்ட புத்தி வரும், கெடுவான் கேடு நினைப்பான். அப்ப இந்த ஜாதகத்துக்கு திருமண வாய்க்கில் கெடணும்னு இருக்குது, அதனால கேது இண்டிகேட் பண்ணிட்டாரு. அப்ப அந்த பாவக அதிபதி கெட்டிருப்பான், ஈஸியா தூக்கிடலாம். இப்போ இஸ்ரேல் ஈரானை தூக்கின மாதிரி ஈஸியா ஒரே நாளில் தூக்கினால ஒரே நாளில் தூக்கிடலாம். இப்போ 7ஆம் பாவத்தில் கேது நிற்கிறாரா? சாரம் கொடுத்தவன் வந்து நேசமாயிட்டாரா? சரி, செவ்வாய் 7ஆம் பாவக அதிபதி நேசமாகி போச்சு. இப்போ இந்த பொண்ணுக்கு திருமண விஷயமா வந்தாங்க. இந்த பொண்ணுக்கு திருமண மங்கள் வந்து ஆகாது, ஆகும். ஆவறதுல வந்து சில சிக்கல்கள் தடைகள் இருக்குது. இப்போ நீங்க வந்து ராகு கேதுகளுக்கு பரிகாரம் பண்ணி இருக்கணும். செவ்வாய் தோஷத்துக்கு வாழை மரம் வெட்டி பரிகாரம் பண்ணி இருக்கணும். அப்புறம் எந்தெந்த சுவாமிஜிலாம் கோயிலுக்கு சொன்னாங்களோ எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்திருக்கணும். ஏறக்குறைய 3 ஆண்டு காலமாக கோயில் குளம்னு சுத்திக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு கரன்னு சுத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு காரியமும் நடக்கலைங்க. நீங்க எதை லபகுதாசன் சொன்னாங்கன்னு உங்ககிட்ட பார்க்க வந்திருக்கிறீங்க, நீங்க கொஞ்சம் பார்த்து தெளிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம மட்டும் என்ன பிரம்மாவா, சிவனா, விஷ்ணா? அவங்க பல கோடி மக்கள் பிறப்பிச்சிருக்காங்க. அதுல ஒரு சிறு துரும்பு நமக்கு தெரிஞ்சதை சொல்றாங்க ஐயான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு இப்ப நடக்கக்கூடிய திசை வந்து சனி திசை. சனி வந்து 5க்குரியவர் 4க்குரியவர் 6க்குரிய சாரம் பெற்று சாரநாதன் 2ல் போய் நிற்கிறாரா? 2ஆம் இடத்த போய் நிற்கிறாரா? இப்போ சூரியனுடைய புத்தி நடக்குது. சூரியன் எங்கே நிற்கிறாரு? 7ல் நிற்கிறாரு. இப்போ சூரியன் வலுவா செவ்வாய் வலுவா? 7ஆம் பாவக அதிபதி அப்படியே ஓரமாக தள்ளி விட்டுட்டு 11ஆம் பாவக அதிபதி அங்கே உச்சம் பெற்று வலுவாக உட்காந்துக்கிட்டார். அப்போ 7ஆம் பாவகதியை தள்ளி விட்டுட்டு 11ஆம் பாவகதி வந்து உட்காந்தா என்ன பண்ணணும்? முதல் தாரம் ஜெயிக்காது, 2ஆம் தாரம் ஜெயிக்கும். இதை எப்படி வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றணும்னா பத்திரிகை அடித்து நிற்கணும், பந்தல் போட்டு நிற்கணும், நிச்சயதார்த்தம் பண்ணி நிற்கணும். எதுலையா நின்றுச்சுன்னு சொன்னேன். நீ சொன்னதில் 3மே நின்றுச்சு, பத்திரிக்கை மட்டும் அடிக்காமல் நின்று இருக்குதுங்கன்னு சொல்லி சொன்னார். இப்போ சூரியனுடைய புத்தியில் கல்யாணம் நடக்குமா? சூரியன் என்ன சாரம் வாங்கியிருக்கிறாரு? சூரியனுடைய ஆதிபத்தியம் பாதகம். பாதகத்தை சாரநாதன் கிட்ட கொடுத்து சாரநாதன் பாதகத்தை 7ஆம் இடத்திலே வச்சுக்கிட்டாரு. சூரிய புத்தியம் முடிகிறவரில் இந்த ஈரையில் எத்தனை பெருக்கட்டில் இருந்தாலும் அந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. நடந்துருமா? இதை சொல்லணுங்க ஜோசியரே தைரியமா. இப்போ வயசு அந்த பொண்ணுக்கு 30 வயசு, 11 மாதம் 23 நாள் ஆகுது. 31வது வயசு நான் முடிய போகுது, 32 வரப்போகுது. ஒரு பெத்தவனுக்கு வயிறு எப்படி பற்றி எறியும் அந்த குழந்தை கல்யாணம் ஆகலைங்கிட்டு? அப்போ அவங்க எரிச்சலில் வரும்போது நம்ம வந்து எண்ணெயை ஊற்றலாமா? அப்போ நான் சொன்னேன், ஐயா நீங்கள் பரிகாரம் பண்ணீங்க, அந்த அதாவது கிரகத்தினுடைய அதிதேவதை கிட்ட போய் நீங்கள் வந்து ரிக்வஸ்ட் வேண்டுகோள் விடுக்கிறீங்க, என் பிள்ளைக்கு இது மாதிரி உட்காந்துருக்கிறீங்க, அமைதியாக ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு நீங்களாம் ஒரு வழிவகையை செய்யுங்கன்னு சொல்லி தான் அதுக்கு 10,000 15,000 வாங்கி அந்த பரிகாரத்தெல்லாம் நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னு வேண்டுகோள் வச்சுருக்கிறோம். வேண்டுகோளை நிறைவேற்றுறதும் நிறைவேற்றாமல் இருக்கிறது இறைவனுடைய செயல். அதுக்கான முயற்சிகளை மனிதன் மேற்கொள்ளணும். இப்படி இருக்குதுன்னு சொல்லி வீட்டில் படுத்துருக்கக்கூடாது. ஒரு பொண்ணு அல்லவா, கல்யாணம் பண்ணி காலகாலத்துக்கு போகணும் இல்லையா? அந்த இதில் அப்பா அம்மா அதை பண்ணியிருக்கிறாங்க. அதை பண்ணி வந்து சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. நான் சொன்னேன், அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும். எப்படி சொல்லியிருக்கிறேன்? இப்படி அவங்க மனசுக்குள்ளார நீரை வாக்கணும். எரிஞ்சிக்கிட்டு வரவங்களுக்கு எண்ணெயை ஊற்றாது தண்ணியை வாத்தேன். பார்த்த உடனே தான் அவர் நல்லா நேராக கொஞ்சம் அப்படியே இறுக்கி உக்காந்தவர் கொஞ்சம் ஃப்ரீயாகி உக்காந்தார். அப்புறம் சொன்னேன், ஐயா ஹலோ பார்த்துருக்கிறீங்களா? வாழைத்தாறு மேலே 2 சீப்பை அப்படியே பழுத்துக்குச்சு.
செவந்துக்குச்சு. அதை வெட்டிட்டு வந்து போட்டிங்கன்னா அது எப்படி இருக்கும்? இன்னும் 20 நாள் கழிச்சு தான் அது பழுக்குன்னு சொல்லினா வெட்டிட்டு வந்து போட்டால் அது எப்படி இருக்கும்? அப்போ முத்தி போச்சுன்னா அதுக்கு டைம் அதிகமாகும். காலம் செல்ல செல்ல அருமையான வரன் கிடைப்பாரு சொன்னமா? பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு எதுக்கு அந்த ஆதியில் சொல்லியிருக்காங்க? பொறுத்தவங்களுக்கு நல்லது கிடைக்கும். அதற்குள்ளார ஏகப்பட்ட விமர்சனத்தை அவங்க வாங்கிடுறாங்களா? அந்த விமர்சனம் வாங்க வாங்க தோஷங்கள் விலகிட்டே இருக்கும். நான் ஒருத்தருக்கு சொன்னேன், துலாலக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் சாரம் கொடுத்தவர் 6ல் நின்னார். பையனை ஓமியா ஓமியான்னு வந்து ஒரு 19 நாளைக்கு தொடர்ந்து கூப்பிடுங்க, பேச ஆரம்பிச்சிருவான்னு சொன்னேன். ஐயா ஒரு சொன்னார், குரு ரெட்டி வருங்களா நீங்கள் சொன்னது? அந்த அந்த ஊரில் பெருமாளுக்கு போய் பார்த்துட்டு வந்தால் பேசுவாங்கன்னு சொன்னார். இது அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். அதில் வந்து அது அது சொல்ல சொல்ல தான் அவங்களுடைய அந்த தோஷங்கள் வந்து விலகுது. ஓமியா ஓமியான்னு ஒரு 19 நாளைக்கு கண்டினியூவாக சொல்லுங்கள், அவர் தோஷம் விளைகிறேன்னு சொன்னேன். அதேமாதிரி சொன்னாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பேசி, கொஞ்சம் கொஞ்சமான உடனேலாம் பேச மாட்டாங்க. அது கொஞ்சம் ஒரு வருஷம் 1.5 வருஷம் கூட ஆகும். தெளிவாக வந்து பேசி இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ திருமண வாழ்க்கைக்கு இப்போ சூரிய புத்தி சரிப்பட்டு வராதுங்கிறது உறுதிப்படுத்திருச்சா? அதுக்கடுத்து சந்திர புத்தி வருதா? சந்திரன் வந்து ராகு சாரம் வாங்கியிருக்கிறாரா? இப்போ ராகு வந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, சந்திரன் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. சரியா? இப்போ வந்து திருமணம் பண்ணுவதற்கு அமைப்புகள் வருது அப்படின்னு நம்ம இந்த சந்திர புத்தியிலையும் நம்ம அறுதியிட்டு சொல்ல முடியாது. சந்திர புத்தியில் சந்திர அந்தரம் முடிஞ்சு செவ்வாய் அந்தரத்தில் வேணால் பண்ணலாம். செவ்வாய் வந்து 7க்கு அதிபதி 9க்கு அதிபதி சாரம் பெற்று அந்த சாரநாதன் 7ஆம் இடத்தில் இருப்பதனால் அப்போ 7, 9 சொல்லுங்க. அதான் டவுட்டா? கை தூக்கணமாக இருந்தது. சரி, 7, 9 7க்கு அதிபதி தானே செவ்வா, 9க்கு அதிபதி சாரம் வாங்கியிருக்காரு. அவர் 7ஆம் இடத்துல போய் நிற்கிறாரு. அப்போ அந்த பாவகத்தை சந்திரனுடைய புத்தியில் இப்போ வந்து சனி திசையில் சூரிய புத்தி நடக்குது. அடுத்தது சந்திர புத்தி வரும். சந்திர புத்தியில் சந்திரனுடைய அந்தரம் முடிஞ்சு செவ்வாய் அந்தரத்தில் ஒரு முயற்சி பண்ணி பாருங்க. திசாநாதன் வலு அதிகம், ஜம்முன்னு பண்ணி வைப்பார். புத்திநாதன் வலு கம்மி, கொஞ்சம் யோசனை பண்ணி தான் செய்வார். அந்தரநாதன் வந்து நம்மளும் தள்ளணும், வண்டியும் ஸ்டார்ட் பண்ணி கீரையும் மாற்றணும். 2 பக்கமே வேலை பார்த்தா தான் அது நகரும். அதனால் முடிஞ்சால் பண்ணுங்க, முடியலன்னா செவ்வாய் புத்தி வந்தவுடனே அவங்களுக்கு திருமணம் சிறப்பாக நடந்துவிடும் அப்படின்னு சொன்னேன். செவ்வாய் திசை இது புத்தி வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 33 கம்ப்ளீட் ஆகி 34வது வயசு பிறந்துருது. இப்போ 34வது வயசில் கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறதுக்காக நம்ம இங்கே இருக்கிறோம். அவர் அதை கேட்கறதுக்காக வந்திருக்கிறார். இந்த இடத்துல நம்ம மட்டும் என்ன பண்ண முடியும்? இருக்கிறத எடுத்து தான் சொல்ல முடியும். இருக்கிறத நம்ம தான் எடுத்து சொல்ல முடியும். அப்போ இந்த பொண்ணுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, முதல் தாரம் நீசம் அப்படிங்கிறதுனால அதனால 2 தார அமைப்புகள் உள்ள ஒரு ஜாதகமாக இருக்குது. 2வது சுக்கிரனும் சனியும் 2 பேர் சேர்ந்து இருக்காங்க. காலபுருஷனுக்கு 7க்கு அதிபதி சுக்கிரனும் 11க்கு அதிபதி சனியும் எந்த லக்கணமாக இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து இருந்தாலும் நேருக்கு நேர் வக்கரம் பெறாமல் பார்த்து கொண்டாலும் இந்த பதில்களை நம்ம சொல்லுவோம். 2 தார அமைப்புகள் இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம். அதாவது 7ஆம் பாவகத்தை நேசம் பண்ணக்கூடியவர் யாருன்னா சூரியன். அவர் இந்த லக்கணத்துக்கு 7ஆம் பாவத்தில் போய் நிற்கிறாரு. அப்போ 7ஆம் பாவத்தில் இருக்கிறதுக்கு தோஷம் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ராகு கேது தோஷம்னு ஒன்று சொல்கிறோம், செவ்வாய் தோஷம்னு ஒன்று சொல்கிறோம், அப்புறமேல இது கலசர தோஷம்னு ஒன்று சொல்கிறோம். இப்போ கலசர தோஷம்னு எதை சொல்லணும்னா, 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலும் சனி இருந்தாலும் கலசர தோஷம்னு சொல்லணும். இந்த 2 பேர் இருந்தால் மட்டும்தான் கலசர தோஷம். செவ்வாய் இருந்தாருன்னா செவ்வாய் தோஷம், ராகு கேதுகள் இருந்தால் ராகு கேது தோஷம், அப்படி நம்ம சொல்லணும். இப்போ 7ஆம் இடத்தை நேசம் பண்ணக்கூடியவர் அங்கே காலபுருஷனுக்கு அவர் 7ஆம் இடத்துல போய் இவருக்கு நிற்கிறாரா? லக்கணத்துக்கு 7ல் போய் நிற்கிறாரா? ஏழாம் இடத்துல சந்திரனும் கேதும் இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லணும். 7ஆம் இடத்துல தான் எந்த கிரகமும் இருக்கக்கூடாது. 7ஆம் இடம் சுத்தம் வேணும். யாருக்கு? ஆணுக்கு சுத்தம் வேணும், பெண்ணுக்கு 7-8 சுத்தம் வேணும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் 7-8 சுத்தம் வேணும். ஏன் சொன்னாங்க அப்படிங்கிறது ஒரு விளக்கம் கொடுக்குறேன். அப்புறம் நீங்கள் கேள்வியில் ஆஃப் ஆகிடு உட்காருங்க சொல்கிறேன். மேச லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் என்ன பண்ணுவார்? 8க்கு அதிபதி சாரம் செவ்வாய் சாரம் இருக்கா? ராகு சாரம் பாம்பு சாரம் தான் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டுனா 12க்கு அதிபதி சாரம் இருக்குதா? அப்போ 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலும் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த 2 ஆதிபத்தியத்தை வேலையை பிடுங்கி அது செய்யும். ரிஷபத்துக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் என்ன பண்ணுவார்? அங்கே 5க்குரிய சாரம் புதன் ஒன்று இருக்குது, 8க்குரிய சாரம் குரு ஒன்று இருக்குது, பாதகாதிபதி சாரம் சனி ஒன்று இருக்குது. அப்போ 33.5% போட்டுக்கோங்க 100க்கு. அப்போ 66% எகனஸ்ட் இருக்குது, 33% தான் பாசிட்டிவ் இருக்குது. அப்போ புதனை நம்ப முடியாது. அப்போ புதனை பார்க்கணும். அவள் பாவிகளோட சேர்ந்தால் பாவத்தனமான வேலைகளை செய்வார்.
நல்லவனோட சேர்ந்து நல்ல வேலைகளை செய்வார். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு சின்ன பாயிண்ட் வந்து சொல்கிறேன். நான் சாப்பிட போனேன் 4 நாளைக்கு முன்னாடி, கரெக்டாக சாப்பிட போனேன். அப்போ வந்து இட்லி வந்து கல் மாதிரி இருந்தது. அப்புறம் என்னங்க இட்லி கல் மாதிரி இருக்குன்னு, இன்றைக்கி அந்த அம்மா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைக்காமல் விட்டுட்டாங்க, அதனால் இட்லி கல்லாட்டம் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. உடனே நான் என்ன சொன்னேன், மிதுன லக்கணம் மிதுன ராசி, கன்னி லக்கணம் கன்னி ராசி உள்ளவங்கள வேலையில் வச்சுக்கோங்க, அவங்க சிறப்பாக வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே நான் மிதுன லக்கணையான்னு அவர் என்ன சுற்றி சுற்றி பிடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. எப்படிங்க சொன்னீங்க? அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு கட்டடம் கட்டினாங்கன்னா அந்த என்ஜினியர் 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நான் போய் நின்னா அவன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபெயிலியர் ஆகிடும், நான் சொல்கிறது தான் கரெக்டாக நடக்கும்னு அவர் சொல்கிறாரு. ஒரு டைலர் வந்து 10 அழுத்தி எடுப்பேன், நான் 2 அழுத்தி தான் எடுப்பேன். ஏன்னா இடுப்பு அழுத்தி ஒன்று இறக்க அழுத்தி எடுத்துன்னா நான் ஃபேண்ட் தைச்சி போடுவேன். அப்போ அந்த புதனுக்கு வந்து குரு இல்லாமல் வித்தையை கற்றுக்கிட்டவர் புதன் பகவான் தான். புதன் வந்து யாருக்கு லக்கணத்துக்கு உயிர் கொடுத்தவர் புதனாக இருக்கிறாரோ, அல்லது லக்கணாதிபதி புதனாக இருக்கிறாரோ, லக்கணத்துக்கு உயிர் கொடுத்தவர் புதன் வீட்டில் இருக்கிறாரோ, அவங்களாம் சர்வ வல்லமை பெற்றவங்க. தொழிலில் அவங்களுக்கு அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இதை சொன்ன உடனே அந்த ஆள், நான் மிதுன லக்கணம் தாங்க, நான் எல்லாம் கரெக்டாக பண்ணுவேன், எங்கள் ஓனருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, 22 வருஷமாக நான் ஒரே கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறேங்கிறார். அப்போ எத்தனை நாள் வேலையை பார்ப்பார்? 3 நாள் வேலையை ஒரு ஆள் பார்ப்பார். பிசுறு அடிக்காமல் வேலை பார்ப்பாங்க. அப்போ மிதுன லக்கணக்காரனையும் மிதுன ராசிக்காரங்களையும் கடகலக்கணக்காரையும் கடக ராசிக்காரங்களையும் கன்னி லக்கணக்காரங்க கன்னி ராசிக்காரங்களை வேலைக்கு யாராவது தொழில் அதிபர்கள் வைத்து கொண்டால் அவங்க அந்த கம்பெனியை விட்டுட்டு வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் 1 மாதம் 1 வாரம் 10 நாள் கூட டூர் அடிச்சுட்டு வரலாம். அவங்க பத்திரமா பார்த்துக்கவங்க. இது பிற்காலங்களில் நீங்களாம் சொல்லி அந்த ரிசல்ட்டை வந்த உடனே பார்த்து நீங்களும் வந்து சந்தோஷப்படுங்க. ரைட்டுங்களா? இப்போ இந்த பொண்ணு வேலைக்கு போகுமா? 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் புதன் சார் 9 அதிபதி சார் வேலைக்கு போகுது. வேலையில் சம்பளம் அதிகமாக வருமானா அந்த 10ஆம் பாவகத்துக்கு வந்து தொடர்பு ராகு கேதுகள் எல்லாம் சம்மந்தப்பட்டுச்சுனாவே சம்பளம் வந்து கம்மியாக தான் வரும். 12,000 ரூபா சம்பளத்துக்கு இந்த பொண்ணு வேலைக்கு போயிட்டுருக்கு. எதுக்கு? ஒரு ஸ்கூலு 8வது 10வது வரலும் படிக்கிற ஸ்கூலுக்கு ஒரு 8வது 9வதுக்கு கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு போயிட்டுருக்குது. அவ்வளோதான் போயிட்டுருக்குது. இப்போ இந்த பொண்ணுனுடைய இது இந்த இப்போ நான் சொன்னேன்ல, லக்கணத்துக்கு உயிர் கொடுத்த ஒரு ராகு அவர் வந்து ரிவர்ஸில் போகிறாருன்னா